இப்போ பாவ் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் போடுறேன். இது வந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் பஜ்ஜி மசாலா. இது 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். இப்போ 2ஐயும் போட்டு வதக்கலாம். இது எண்ணெயில் மிளகாத்தூளும் பாவ் பஜ்ஜி மசாலாவும் போடுறதுனால ஈஸியாக கருகிடும். அதனால் நான் போட்டு 30 செகண்ட் தான் ஆகுது. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு, அதனால் பார்த்து அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மிளகாத்தூளும் பாவ் பஜ்ஜி மசாலாவும் போட்டு வறுக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ தக்காளியை போட்டு வதக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன், ஆப்பிள் தக்காளி. இது தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளிலாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அடுப்பை குறைச்சி வச்சு கூட வச்சு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்று சேர்ந்துருச்சு. தக்காளி வந்து முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது வந்து வேக வச்ச காய்கறி, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நல்லா குக்கரில் 2 சத்துக்கு வேக வச்சுட்டேன். இந்த பாவ் பஜ்ஜி மசாலாக்கு வந்து நல்லா காய்கறி வந்து நல்லா குழஞ்சி வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து 2 உருளைக்கிழங்கு, இதுவும் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா இன்னும் கொஞ்சம் மசிகிற வரைக்கும் வேக விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்குலாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வரணும் கிரேவி. அது வரைக்கும் வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை கூட வச்சு வேக விடலாம். இப்போ 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா காய்கறி முழுசாக இருக்கிற வேக வச்ச காய்கறி தான். அதனால் இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, காய்கறியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மல்லி போட்டுடலாம். 1 ஸ்பூன் பட்டர் மேலாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போது பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நடுவில் லேசாக வகுந்து விட்டுக்குங்க. இது வந்து பட்டர் கொஞ்சம் தடவிக்கங்க. இது தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. இந்த பட்டர் தடவி வச்சுருக்கத அப்படி தவாவில் படுற மாதிரி கவுத்து வச்சுருங்க. இந்த சைடு லேசாக பட்டர் தடவிக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ பாவ் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.